கொஞ்சம் இருங்க பாய் மூவ்மெண்ட் தான். உங்க எல்லாரையும் வீடியோக்குள்ள கொண்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிருச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 100 யூடியூப் சேனல்ல ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நானா ஓப்பன் பண்ணி. ஒரு சேனல்லயும் 10 வியூஸ்க்கு மேல போகல. இந்த மாரி டகால்டி வேலை பார்த்து தான் உங்க எல்லாரையும் உள்ள வர வச்சிருக்கேன். வந்திருக்கீங்க. இந்த ரிவ்யூவ பார்த்துட்டு உங்க கருத்து என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பா போங்க. இப்ப நம்ம விடாமுயற்சி படத்தோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். காலையில ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்துட்டு சூடா வந்திருக்கு. படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கண்டிப்பா தல ரசிகர்களுக்கு பத்திக்கிச்சு அந்த மூவ்மெண்ட் தான். காஸ்டிங் பார்த்துருவோம். காஸ்டிங்கில் பார்த்தோம்னா தல அஜித், த்ரிஷா, அப்புறம் ஆரவ், அப்புறம் அர்ஜுன் சாரு, அப்புறம் ரெஜினா அவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. படத்தில் நடித்தவங்க எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தலையை பற்றி சொல்லவே வேணாம். தலை பத்திக்கிச்சு மூடு தான். அப்புறம் ஆரவ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரெஜினா இந்த பொண்ணை நல்லா அழகாகவும் இருக்காங்க, சூப்பராக ஆக்டிங்கும் பண்ணுறாங்க. இந்த பொண்ணை தமிழ் சினிமாவில் ஏன் யூஸ் பண்ணலை அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறையா சீன்ஸ் யூஸ் பண்ணலாம் இவங்களை நயன்தாராவெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இவங்களை நிறையா மூவிஸில் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆரவ் அவருமே பிக் பாஸுக்கு அப்புறம் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு. இவருக்கு நிறையாவே டேலண்ட் இருக்குது. சரியான முறையில் அவர் போனார்னா கண்டிப்பாக நல்லா வரலாம். அர்ஜுன் சாரை பற்றி சொல்ல தேவையில்லை, கலக்கியிருக்காரு. திரிஷா சூப்பர். திரிஷா கொடி மூவ்மெண்ட் தான். கொடி பறக்குது மூவ்மெண்ட் இந்த படத்தில் கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா. அப்புறமா பார்த்தோம்னா கதை என்ன அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடும். கதை ஒரு எப்படி சொல்கிறது, ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஆனால் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வேறு லெவலு. ஃபஸ்ட் டைம் அந்த இங்கிலீஷ் படம் சொன்னாங்க. நான் அந்த இங்கிலீஷ் படம்லாம் பார்க்கல. எல்லாரும் சொன்னாங்க அதோட ரீமேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு. டேரெக்டாக நான் படம் தமிழில் தான் பார்த்தேன். தமிழில் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு சீன்லேருந்து அடுத்த சீன் போகிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா நீட்டாக இருக்குது. படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. விசுவாசம் மாதிரி கச கச கசன்லாம் ஆட்கள் கிடையாது. குறிப்பிட்ட பேர் தான் இருக்காங்க. ஒவ்வொரு சீனும் பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. கதையில் ரொமான்ஸ் சீனு, தலைக்கு திருசாங்க வர சீன்லாம் வேறு லெவல். தலை வாலி மூடு தான். சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி கதை ஒரு 3 காலகட்டம் நினைக்கிறேன். 2024, 18, 12 அந்த மாதிரி 3 காலகட்டம். உங்களுக்கு ஒரு 6 வருஷம், ஒரு 12 வருஷம் கேப்பில் கதை போகும். ரொம்பவே நல்லா இருக்குது. ட்விஸ்ட்டு பார்த்தோம்னா நிறையாவே இருக்குது. அதுவும் கிளைமேக்ஸ் அந்த இங்கிலீஷ் படம் பார்க்காம போங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த முதல்ல ஒரு படத்தோட ரீமேக்னால் ஒரு பெரிய நடிகர் நடிக்கிறான்னா அந்த இங்கிலீஷ் படமா ஹிந்தி படமா அதை முதல்ல போய் அதை பார்த்துறோம். அதுதான் பெரிய பண்ணுற நம்ம தப்பு. இந்த மாதிரி இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் படத்தை பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். குறிப்பாக ஒருத்தரை பற்றி சொல்லணும். அவர் தான் நம்ம டைரக்டர் மகிழ் திருமேனி. ரொம்ப இந்த படம் எடுக்கும்போது டிலே பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் படம் ரொம்ப கிளாஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ஒளிப்பதிவும் செம்மையாக இருக்குது. டைரக்டர் மகிழ் திருமேனியோட மிகாமன் படம் பார்த்துருக்கேன். மிகாமனான்னு தெரில. அந்த படமே வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அது ஓடலை. இவருக்கு செம்ம டேலண்ட் இருக்குது. அது ஏனோ தெரியல. இவரோட படங்கள்லாம் சைலண்டாக ஹிட் அடித்தா ஹிட் அடிக்கும். ஆனால் நல்லா இருந்துட்டு ஓடாமல் போயிடும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். இந்த படம் அவருக்கு பெரிய திருப்பு முனையாக இருக்கும். இவர் வரக்கூடிய காலங்களில் மெதுவாக படம் எடுத்தாலும் ரொம்ப அருமையாக எடுக்கிறாரு. பார்க்குறது ரொம்பவே நல்லா இருக்குது படம். உங்களுக்கு இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒளிப்பதிவு சூப்பராக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த ஃபீலிங், இங்கிலீஷ் படம் பார்த்தோம் அப்படிங்கிறத சொல்கிறத விட தமிழ் படம் ஒரு சிறப்பாக பார்த்த ஃபீலிங் நமக்கு கொடுக்க வச்சுருக்காரு. இவன் அது பார்க்க இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட நமக்கு தமிழ் படமே தரமாக பார்க்க வச்சுருக்காரு. எனக்கு கொஞ்சம் இந்த படத்தில் கஷ்டமாக இருந்தது மியூசிக் தான். மியூசிக்கை பார்த்தோம்னா அனிருத் மாஸ் படத்துக்கு ரொம்பவே நல்லா தான் போடுவார். இது ஒரு ரோட் சைடு மூவி மாதிரி வேறு மாதிரி போகும். இதுக்கு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது. இன்னும் கொஞ்சம் மியூசிக் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். மற்றபடி படம் வேறு லெவலில் இருக்குது. தல ரசிகர்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலி ரசிகர்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. இது ஃபேமிலியோடு போய் பார்க்கலாமான்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு பொழுதுபோக்கு படம். இதில் பெருசாக தப்பானது ஒன்றுமே இல்லை. ரொம்ப மோசமான சீன்ஸ்லாம் இல்லை. கொஞ்சம் ரொமான்ஸ் சீன்ஸ் இருக்குது. அந்த தலையோட ஃப்ளாஷ்பேக் மோஷன் படம் ஸ்டார்டிங்லேயே வந்துடும். அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு நான் எதிர்பார்க்கல அந்த சீன்லாம். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக ஒரு தடவை இல்லை, பல தடவை இந்த படத்தை நம்ம பார்க்கலாம். சான்ஸ் கிடைச்சா நான் இன்னொரு தடவை போய் கண்டிப்பாக பார்ப்பேன். இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னோட விமர்சனம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களையெல்லாம் இவ்வளோ நேரம் என் விமர்சனம் பார்த்துருக்கீங்க அப்படின்றாவே பெரிய விஷயம். இந்த டைம் வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. உள்ளே கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் வீடியோ பார்க்க உங்களை கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டகால்டி வேலை தான் பார்த்தேன். வேறு வழியில் என்ன பண்ணாலும் யாரும் உள்ள வியூஸ் வர மாட்டேங்குது. இப்படி ஏதாவது பண்ணால் தான் உண்டு. கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.